எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே ராஜசேகர் பொண்ணு? ஸ்டில் ப்ளீஸ். ராஜசேகர், உன் பொண்ணோட போட்டோ பத்திரிகையில வந்திருக்கு பாத்தியா? பெரிய மனுஷன் பொண்ணு, கோடீஸ்வரம் மக, அவ போட்டோ பேப்பர்ல வர்றதுல என்ன ஆச்சரியம்? போட்டோவை நல்லா பாத்தியா? பியூட்டிஃபுல், வெரி வெரி நைஸ். பை ராஜசேகர், கூட இருக்கிற பையன் யாரு? அது மேபி ஹர் காலேஜ் ஃப்ரெண்ட். ராஜசேகர், என் பையன் திவாகர் அமெரிக்காவில இருந்து போன் பண்ணான். இந்தியாவுக்கு வந்து 5 கோடி ரூபாயில ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறானா. ஆரம்பிக்கட்டும், என்ன பெரிய ப்ராப்ளம்? ஃபேவருக்கு கவர்மெண்ட் இருக்கு, ஃபைனான்ஸுக்கு நான் இருக்கேன், வேற என்ன? அப்படி சொல்லு. அப்ப நீ என் மகனோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்துக்க போற. பார்ட்னர்ஷிப் இல்ல ஆர்கேஎஸ், நாம எப்பவும் பேசுவோமே அந்த ரிலேஷன்ஷிப். ஆர்கேஎஸ், எனக்கு இருக்கிறது ஒரே மக. ஏன் அந்தஸ்துக்கு தகுந்த மாப்பிள்ளைன்னு நான் செலக்ட் பண்ணா உங்க மகன் ஒருத்தன் தான். அமெரிக்காவில இருந்து எவ்வளவு சீக்கிரம் திவாகர் வர்றானோ அப்பவே பிரியாவுக்கு அவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தட்ஸ் மை எய்ம். வேண்டாம் வேண்டாம், உங்க பொண்ணுக்கு செல்லம் கொடுக்க வேண்டாம்னு எத்தனை தடவை சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப என்ன ஆச்சு? இன்னைக்கு ஆர்கேஎஸ் பத்திரிகை காட்டி குத்தி காட்டியிருக்காரு. நாளைக்கு உங்க பொண்ணு ஒரு பையனோட ஓடி போச்சுன்னு ஊரே சொன்னா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிக்னிக் போன போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தி தண்ணியில மாட்டிக்கிட்டா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து காப்பாத்தினாரு. அந்த சமயமா பார்த்து யாருன்னு தெரியல, விஷமத்தனமா போட்டோ எடுத்திருக்காங்க. அதுக்கு போய் எப்படி சமாளிக்கிறா பாருங்க. அப்படின்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டோல இருக்கணும்ல, நீயும் அந்த பையனும் மட்டும் தனியா இருக்கீங்களே, அது எப்படி? இத பாருங்க, இதெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. நான் டாக் ஷோக்கு போகணும். அந்த பையனுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்னு நல்லா விசாரிங்க. நான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ பா. பிரியா, இத பாருமா, இது விஷமத்தனமா யாராவது எடுத்த போட்டோவா இல்ல நீ அந்த பையனை விரும்பிய போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? அந்த பையன் உனக்கு வெறும் ஃப்ரெண்டு தானா இல்ல வாழ்க்கையை அவங்க கூட தான் நடத்தணும்னு விரும்புறியா? புரிஞ்சுக்கிட்டேன். வரப்போற உன் பிறந்த நாள் பார்ட்டியில அந்த பையனையும் கலந்துக்க சொல்லு. அவனை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் உன் கல்யாணத்தை பத்தி முடிவுக்கு வருவோம். தமாஷா கீதுப்பா. என்ன என்ன தமாஷா? நான் விளையாடுறியா? இப்போதான் காதலுக்கவே ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் ஏபிசிடி கூட தெரியாது, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? உங்களுக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அவசரம் இருக்கே. என்ன இது இவ்வளவு ஓவர் ஸ்பீடா இருக்க? உங்களை பிடிக்கிறதுல யாரும் ஓவர் டேக் பண்ணிட கூடாதே, அதனாலதான். How sweet. நீ ரொம்ப பிடிவாதக்காரி. உண்மை, பிடிக்கிறத விட மாட்டேன், பிடி விட்டதுன்னா தாங்க மாட்டேன் வச்சேன். அப்படியா? அப்போ ஒரு பிடி பார்க்கலாம். சொல்ல மறந்துட்டேன், உங்களை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். நாளைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு உங்களை வர சொல்லியிருக்காங்க. இஸ் இட்? யா. அப்பா அழைச்சிட்டாரு, பொண்ணுதான் இன்னும் அழைக்கல. என்னது பொண்ணுதான் இன்னும்? இப்பதான் அழைச்சேன். இப்படியா? இப்படி அழைச்சா எவன் வருவா? ஐயோ, பின்ன எப்படிங்க அழைக்கணும்? காற்று பார்த்து. Thank you. Thank you very much. Thanks a lot for coming. Thanks.
தேங்க்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தேங்க்யூ வெரி மச். என்ன சார் இவ்வளவு லேட்டா வரீங்க? இந்த மாதிரி பெரிய இடத்துக்கெல்லாம் ஐயா இதான் முதல் தடவை வருது. கொஞ்சம் கூச்சோ கொஞ்சம் வெக்கம் தங்கி வந்து லேட் ஆயிடுச்சு வந்துச்சு. போச்சு போங்க. இப்படி பொம்பளை மாதிரி கூச்சப்பட்டா கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா இருக்க வேண்டியதுதான். ஐயோ அப்பா எங்க இருக்காரு? மேல உங்களுக்கா காத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்க? கொன்னுட்டீங்க. பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. சோ என் மகளை நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்புற? ஆமா சார். அதுக்கு உங்க சம்மதம் வேணும். சம்மதம் இருக்கட்டும். மேல இருக்கிற சந்திரனை தரையில நிக்கிறவன் புடிச்சிட முடியும் நினைக்கிறியா? ராக்கெட்ல போனா புடிச்சிடலாம் சார். உன் மாச சம்பளம் எவ்வளவு? 1000 ரூபாய் வரும் சார். என் பொண்ணோட சோப்பு பவுடர் செலவே என்ன தெரியுமா? அதே 1000 ரூபாய் தான். இப்ப அரிசி பருப்பு இதெல்லாம் என்ன விலைன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிய? தெரியாது சார். நான் ஹோட்டல்ல சாப்பிடுறேன். ஒரு குடும்பம் நடத்த போறவன் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும்பா. உன் மாச செலவை ஒரு பட்ஜெட் போட்டு கொண்டா. உன் சம்பள பணத்துல செலவை சமாளிச்சா அது வீடு, இல்லைன்னா சுடுகாடு. உன்னோட குடும்பம் நடத்தினா என் பொண்ணு வீட்டுல இருப்பாளா ரோட்டுக்கு வருவாளான்னு உன் பட்ஜெட்டை பார்த்து அப்புறம் என் சம்மதத்தை சொல்றேன். என்ன விஜய் அதுக்குள்ள புறப்பட்ட? இன்னும் பார்ட்டி ஆரம்பிக்கலையே? என்ன பொறுத்த வரைக்கும் பார்ட்டி முடிஞ்சு போச்சு சார். எந்தன் பாதம் உள்ளில் போகும் மங்கை உந்தன் கால்கள் நோகும் வானவீதியில் நீயும் தாரகை நீரில் ஆடும் நான் காயும் தாமரை காதல் ஒன்றே ஜீவன் என்றால் தியாகம் உந்தன் வாழ்க்கை என்றால் ஏழு
இந்த ராகம் என்றும் மாறுமோ? வா, வா, இதயமே